அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 ஆம், ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா, மாங்கல்யம் கிடைக்குமா, பணவரவு கிடைக்குமா, பாசம் கிடைக்குமா, நேசம் கிடைக்குமா, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல். நம் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த 2026 சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம், பார்த்து மகிழ்வோம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 என்ன சொல்கிறது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள், இவர்கள் பாசத்தில் நனைவார்கள், இவர் பக்தியில் திளைப்பார்கள், அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல். ஆம், உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக 2026 ஆம், பிறருக்காக தன்னையே உழைத்து உழைத்து ஓடாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். எவ்வளவுதான் பிறர் திட்டினாலும் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யும் நட்சத்திரம். அதாவது இறைவனோடு இறைவனே நேரில் வந்து உனக்கு கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று கொடுத்து கொண்டு இருக்கும் ஒரு நட்சத்திரம். ஆம், தன் உடம்பையும் தன்னுடைய பாலையும் கொடுக்கின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி காமதேனு. இந்த காமதேனு நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும், என்ன கிரகம் நின்றாலும், அவர்கள் பிறருக்காகவே தன்னை இணைத்து கொள்வதிலும் இழைத்து கொள்வதிலும் கரைத்து கொள்வதிலும் முதன்மையான நட்சத்திரம். இப்படி பிறருக்காகவே இருந்தவர்களுக்கு இந்த வருடம் இவர்களுக்காகவே, இவர்கள் உழைத்த உழைப்புக்காகவே, இவர்கள் மற்றவர்களோடு தன்னையே அங்கீகாரம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த வருடம் அங்கீகாரம் உண்டு. இந்த வருடம் தன்னுடைய பராக்கிரமத்தினாலும் தன்னுடைய இதனால் வரை செய்திருந்த சேமிப்பினாலும் அல்லது மரியாதையினாலும், இதனால் வரை மதிக்காமல் இருந்தவங்க கூட இந்த மகராசியால் தான் இப்பொழுது என் பிள்ளைகள் பால் குடிக்கிறது அல்லது ஒரு வழிகாட்டுகிறது என்று உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் இந்த ஆண்டு. ஆம், காமதேனு ஆகிய உத்திரட்டாதி தன் உத்திரத்தையும் கொடுத்து உழைப்பையும் கொடுத்து இருந்த காலம். கவலைப்படாதீர்கள். கவலைகளை எல்லாம் நீங்கி உங்களுக்கான, நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கான பாதையும் உங்களுக்கான உரிமையாளரையும் தேர்ந்தெடுத்து, ஆக பசு காமதேனு கோயில்களில் இருக்க வேண்டும், பக்தியாக பூஜிக்க வேண்டும், அல்லது பூஜிக்கிற இடங்களில் இருக்க வேண்டும். நல்ல குருமார்களையும் நல்ல குலதெய்வத்தையும் நல்லோர் நட்பையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். உங்க உதவி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் விளக்கு இறைத்த நீர் போல அல்லாமல் நல்ல குருவையும் குருமார்களையும் நல்ல கோயிலையும் நல்லோர் நட்பையும் நல்ல இடத்தையும் அண்டி பிழைத்தால் நீங்கள், அல்லது இருந்து பிழைத்தால் நீங்கள், உங்களுடைய அங்கீகாரம் தெய்வமாக உங்களை வணங்கி செல்வார்கள் மற்றவர்கள். ஆக இந்த 2026 முதல் 4 மாதங்கள் சீரும் சிறப்புமாக நல்ல வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது என்ன? நல்ல காலங்களை சொல்வதும் கெட்ட காலங்களை அமைதியாக இரு என்று தட்டி வைப்பது மட்டுமே உண்டு. ஆக காலத்தை கணிப்பது மட்டுமே ஜோதிடர், அந்த காலத்தை கூறுவது ஜோதிடர், அவ்வளவுதான். அதை பயன்படுத்துவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் கைகளிலும் அவர்கள் செயல்களிலும் இருக்கிறது. ஆக உத்திரட்டாதி தன்னுடைய திறமையினால் இதனால் வரை அலட்சியமாக இருந்தது லட்சியத்தை நோக்கி செல்லக்கூடியது இந்த காலம். காலத்தை பயன்படுத்துங்கள், வெற்றி கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம். எல்லோருக்கும் 2026 எப்படி இருக்கும் என்பதை பொது பலனாக அல்லாமல் தனி பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும், எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை
27 நட்சத்திரத்தின் வாயிலாக அவர்களுடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நன்றாக இருக்க, இந்த நேயர்களும் நன்றாக இருக்க, இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும், எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும், எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியேனின் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு 2026 வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.